இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் டாக்டர் சேகு தமிழரசு அவர்கள் இன்று மையத்தில் இணைந்திருப்பது எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது. எங்கள் குடும்பத்தை பெரிதாக்கி இருக்கிறார். அவர் சகோதரத்துவத்துடன் இங்கே நம் கட்சியுடன் இணைந்து அலையன்ஸ் இப்போதான் கையெழுத்து போட்டிருக்காரு. கூட்டணி உங்களுக்கே கேட்கலையா? சரி, நான் மைக் இருக்குன்னு நினச்சி பேசிட்டேன். இது கூட்டணி. அவர் இங்கே வந்து அனுபவம் மிக்க பழுத்த ஒரு அரசியல்வாதி எங்களுடன் வந்து சேர்த்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையத்தின் தோழமையை தான் தேர்ந்தெடுத்த காரணங்களை அவரே சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும். நன்றி. நீங்க பேசுங்க. வர இருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் இந்திய குடியரசுக் கட்சி மக்கள் நீதி மையத்தை ஆதரிப்பதென முடிவெடுத்திருக்கிறோம். மக்கள் நீதி மையத்தினுடைய தோழமையோடு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும், நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதியிலும் சட்டமன்றத்திலே 3 தொகுதியிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வேண்டும். அந்த மாற்று அரசியல் மக்களுக்கான அரசியலாக, நலிந்த எளிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய நலன் சார்ந்த, அவருடைய உரிமை சார்ந்த ஒரு அரசியலாகவும், அதே நேரத்தில் தமிழக மக்களுடைய உரிமைகளுக்கு போராடுகிற ஒரு அரசியலாகவும் இன்றைக்கு மக்கள் நீதி மையம் முன்வந்திருக்கிறது. ஆகவே மக்கள் நீதி மையத்தினுடைய நிறுவனர் தலைவர் கலைச்செல்வர் திரு கமல்ஹாசன் அவர்களை இன்றைக்கு நேரிலே சந்தித்து எங்களுடைய ஆதரவினை வழங்கி அவர்களோடு தோழமை கொண்டு இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஒடுக்கப்பட்ட நலிந்த மக்களை ஒருங்கிணைப்பதில், இதற்கு ஆதரவாக திரட்டுவதில் அவரோடு அணி சேர்ந்து இந்த தேர்தலை நாங்கள் களம் காண்கிறோம். இன்றைக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை அவருடைய வேட்பாளர் பட்டியல் நாளையோ அவருடைய உசிதப்படி எப்போது அறிவிக்கிறாரோ அப்போது எங்களுக்கான தொகுதிகள், அதனுடைய வேட்பாளர்கள் இவர்களை எல்லாம் நாங்கள் அறிவிப்போம். அவருடைய கட்சியும் இந்த தேர்தலுக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. எங்களுடைய கட்சியும் பல தேர்தலை சந்தித்திருந்தாலும் பல முறை நாங்கள் தோழமை கட்சியினுடைய அந்த சின்னங்களை பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போதும் தமிழகத்துக்கு அறிமுகமான மிக குறைந்த காலத்திலேயே சாதாரண ஒரு சாமானியனுக்கு கூட இவருடைய போற்றலுக்குரிய நம்முடைய கமல்ஹாசன் அவருடைய மதிப்பிற்குரிய அவருடைய சின்னம் இன்றைக்கு கிராமங்களுக்கும் பரவி இருக்கிறது. எனவே அந்த சின்னத்திலேயே எங்கள் வேட்பாளர்களும் போட்டியிடுவாங்க. இல்லை, அதை இப்போது உங்களிடையே அது இப்போதைக்கு அறிவிக்க முடியாதது. அது நாங்கள் இருவரும் சேர்ந்து எப்போ அவர் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாரோ அப்போ எங்களுடைய தொகுதிகள், எங்களுடைய வேட்பாளர் முன்னுரிமை தலைமை தாங்குகிற கட்சிக்கு தான். நாடாளுமன்றத்தில் 1 தொகுதியும் சட்டமன்றத்தில் 3 தொகுதியும் மக்கள் நீதி மையம் எங்களுக்கு முன்வந்து பெரும் உகையோடு வழங்கியிருக்கிறது. அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். மற்ற கட்சிகள் இன்றைக்கு அதிகார அரசியலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பதவி அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எங்களை விட நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உறுதியாக மக்கள் நலம், அதிலும் தமிழக மக்கள் நலம், தமிழக மக்கள் உரிமை,
அது மிக குறிப்பாக எளிய நலிந்த அந்த மக்களுடைய உரிமை என்கிற வகையில் ஒரு மாற்று அரசியலை திரு கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். அதில் என்ன ஐயம்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். இல்ல சார், கடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில போட்டிட்டீங்க. அதிமுகவுக்கு நேர் திசையில அவங்க பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முரண்பாடு உங்களுக்கு எந்த விதத்துல வந்து நீங்க இதுல கட்சிக்கு நேர் எதிர் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதை அடையாளம் தெரிந்து கொள்வது, மக்களோடு சேர்ந்து இயக்கம் காண்பது, அதை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கான அரசியல், மக்களோடு இணைந்து மக்களை நல்வழிப்படுத்துகிற, ஒருமைப்படுத்துகிற, அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுகிற அப்படிப்பட்ட ஒரு அரசியல், அதைத்தான் இன்றைக்கு அவர் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதிமுகவுடைய தலைவர் இன்றைக்கு அவர்கள் இல்லை. அப்போது திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியும் தொடங்கவில்லை. கட்சி இப்போ வந்திருக்கு. இந்த தேர்தலெல்லாம் முதல்ல அவர் சந்திக்க இருக்கிறார். இன்றைய சூழலில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இப்போ நீங்கள் நானே சொல்கிறேன். நாளை வந்த உடனே இப்போ வந்து நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எங்களுக்கு உரிய போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதனால இதுவே வந்து அந்த அவருடைய முதல் அடியை இந்த மக்களுக்கான குரலையும் சேர்த்து ஒலிக்கிற ஒரு குரல் இல்லையா? அதனால இது மாற்று அரசியல் தான். மக்கள் நீதி மையத்துக்கு முன்பாக நீங்க அரசியல் கட்சிகளை கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கீங்களா? நாங்க நீங்க அதாவது இல்ல, நாங்க வந்து எங்கள உறுதியா பாஜகவை ஆதரிக்க மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நான் இருந்தபோது கூட 2 முறை அன்றைக்கு பொதுச் செயலாளராக விளங்கிய, முதலமைச்சராக விளங்கிய அம்மா அவர்களிடமிருந்து 2 முறை நான் விலகி இருக்கிறேன், தனித்தும் போட்டிட்டு இருக்கிறேன். அதனால பாஜக கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் அம்பேத்கரியவாதிகள் கொள்கை ரீதியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சந்தர்ப்பம் வந்தானே. இப்போ வந்து நான் வந்து இப்போ நேரடியான இது வந்து நாங்கள் சேர்ந்து கொடுக்குற ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அதனால் இந்த கூட்டணி பற்றி தான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் வந்து என்ன, அவங்க வந்து முழுக்க முரண்பாடுகள் நிறைந்த ஒரு கூட்டணி தானே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேறு மாநிலத்தில் காங்கிரஸ் ஓட்டிருக்கா? இருக்கா? இல்லையே. இங்கே வந்து ஒரு கட்சி கூட்டணி, அப்புறம் இன்னொரு மாநிலத்தில் ஒரு கூட்டணி, இன்னொரு மாநிலத்தில் ஒரு பேச்சு, இங்கே ஒரு இன்றைக்கு 10% இடம் ஒதுக்கப்பட்ட அதில் ஒத்த கருத்து இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒத்த கருத்து இருக்கால? இல்லை வேற எல்லாத்திலும் ஒத்த கருத்து இருக்கா? இல்லையே. அது முரண்பாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டணி தானே. பதவி அரசியலுக்கான, அதிகார அரசியலுக்கான ஒரு கூட்டணி தானே. இன்றைக்கு தமிழகத்தில் இது ஒரு மாற்று அரசியல். மாற்று அரசியலை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் வருமா? தமிழகத்தில் வந்து கடந்த கால அரசியல் இருந்து ஒரு மாறுபட்ட அரசியல், ஒரு முற்போக்கு அரசியல் அது வருமானு இன்றைக்கு பல இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு வடிகாலாக, அதற்கான ஒரு தேர்வாக இன்றைக்கு மக்கள் நீதி மையம் இந்த அணியை திரட்டிருக்கிறது. பிரதமரை முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்க போது திமுக கூட்டணி ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்க. அதிமுக கூட்டணி நரேந்திர மோடி. அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப திமுக இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் இது ஏத்துக்குதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்குதா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்குதா? ஏத்துக்கிறாங்களா? அப்ப ஏத்துக்கிட்டா ஏன் வேற மேற்கு வங்காளத்துல என்ன வேற நிலைமை, கேரளால ஏன் வேற நிலைமை? பிரதமர் வேட்பாளர் யாரு சார்? நீங்க மக்கள் நீதி மையம் நீங்க ஒரு கூட்டணியில இருக்கீங்க, யாரை வந்து பிரதமர் வேட்பாளரா நீங்க முன்னிறுத்தி பிரச்சாரத்தை முன்னெடுப்பீங்க, இல்ல தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணுவீங்க? திரு கமலஹாசன் அவர்களைப் போலவே இந்தியாவில் பல மாநிலங்களில் பல ஆளுமைகள், பல அரசியல் கட்சிகள், பல களங்கண்டவர்கள் தனித்து போட்டியிடுகிறார்கள். ஆகவே அங்கேயும் ஒரு மாற்று அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல, டெல்லியில மாற்று அரசியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாய்ப்பு வருகிற போது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அந்த 3வது வாய்ப்பை இந்தியா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்திய மக்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள், எங்கள் முனைப்பும் கூட. அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை விட்டால் வேறு வழி இல்லை என்னும் அதே நிலைக்கு மக்களை நீங்கள் ஊடகக்காரர்கள் தயவு செய்து அதை அப்படி உருவகப்படுத்திடக்கூடாது. வேறு ஒரு வழியும் இருக்கிறது என்னும் நம்பிக்கையை அவர்களுக்கு நீங்களும் சேர்ந்து தர வேண்டும் என்பது. பணிகள் ஈடுபடுவீங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க சொல்ற மாதிரி கட்சிகள் இருக்கு, தமிழ்நாட்டில் நீங்களும் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து கட்சி கொடியில் இருக்கிற ஒரு சின்னத்தை பார்த்தீங்கன்னா தேர்தல்
கமிஷன் கொடுத்த சின்னத்தை சொல்லலை. அந்த சின்னத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மையம் என்று. வெளிச்சத்தை நோக்கி. அரவிந்த் கெஜ்ரிவாலை போய் நீங்க சந்திச்சீங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திச்சிருந்தீங்க. ஸோ அதன் பிறகு அந்த மீட்டிங்க்கு அப்புறமா ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா? மூன்றாவது அணிக்கு ஏதாவது அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரா? அவரையுடன் ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அவர் எங்களுடன் நாங்கள் புதிய கட்சி தொப்புள் கொடி அறுத்த உடனேயே பேர் வைத்த பொழுது கூட நின்றவர் அவர். அது மாத்திரம் இல்லை, அன்னைக்கே வந்து ஓட் ஃபார் கமல்ஹாசன் என்று குரல் எழுப்பியவர் அவர். ஸோ இன்றும் அவருடைய நிலைமை மாறவில்லை என்பதை நான் டெல்லிக்கு சென்றிருந்த போது அவரை சந்தித்த போது உணர்ந்தேன். அவரையும் எங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவரும் வருவார். ஒரு மாநில முதல்வர் என்ற நிலையில் அவருக்கான நேரம் எது சௌகரியப்படுமோ அந்த நேரத்தில். குமரவேலி கட்சியிலிருந்து விலகி போனாரு. அந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கா உங்க கட்சி? பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சிருக்காரு. கட்சிக்குள்ளேயே வந்து பல குளறுபடிகள் இருக்குது. இங்க மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிற அடிப்படை தொண்டர்களையோ இல்லை உறுப்பினர்களையோ வந்து ரொம்ப இதுதான் மதிக்கிறது இல்லை இல்லை. மக்கள் நீதி மையம் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்து விட்டது. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அவர் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் கீழ்மட்டத்தில். அவருக்கு சமமாக இருக்கும். இல்லை, என் மீது குற்றச்சாட்டு வைக்கவில்லை. எல்லாரும் குறுக்க நிற்கிறாங்கன்னு வைக்கிறாரு. அப்படி என் மீது குற்றச்சாட்டை மறுபடியும் வைக்கிட்டோம் நான் பதில் சொல்றேன். ஆமாம், அதெல்லாம் இருக்கு. அதுக்கு கோவை சரளாவே பதில் சொல்லட்டும். அதுக்கு இது நம்ம வேற விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கட்சி செய்து விட்டதுங்கிறேன் நான். அந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இயங்காதவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்சி செய்து விட்டது. அவங்க அது கமலாநாதர் அவர்கள் செய்தது அல்ல. அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்க போடலை. யாரோ ஒருத்தவங்க செய்திருக்கலாம். அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, வந்து சொன்னாங்க. இல்லை, கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே செய்தி போட்டது தான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர அவர் கலந்துக்கலைங்கிறத நான் சொல்ல. இங்கே வந்து உட்காருவதற்கு முன்பாகவே கலந்து கொள்வதற்கு முன்பாகவே அதை சொல்லிட்டாருங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கலந்து கொள்வதற்கு முன்பாகவே கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் அதற்கு முன்பாக அறிவிச்சிருக்காரு. அறிவிக்க வேண்டியது நாங்கள் அதை தான் சொல்லியிருக்கோம். I will tell you, there is still time. I have not told any other candidate. Why should I tell? It's a nice rumor. Let us spread. அதாவது நின்ற பின் பிரபலமாக போகிறவர்கள் இருக்கிறார்கள். பிரபலமானவர்கள் அவங்களுடைய கூட்டணி அரசியல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் இருக்கிறது. எல்லாம் வாக்குறுதிகள். இது புதிய வாக்குறுதிகள் இல்லை. 50 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற வாக்குறுதிகளின் தொடர்ச்சியாக இதுவும் வந்திருக்கிறது. கண்டிப்பாக அதை நீங்கள் படித்து பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை வரும். அது நீங்கள் படிக்கும்போது பக்கத்தில் வச்சு பாருங்கள். 50 வருஷமாக அதையே சொல்லிட்டு இருக்காங்க. புதிதாக ஒரு புதிய பாதையை நோக்கி புதிய வெளிச்சத்தை பரப்ப நாங்கள் முயற்சிக்கிறோம் என்பது கூடிய விரைவில். நான் சொல்கிறேன். அதை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆசைக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.